இப்போ மற்ற நாப்கின்ல வந்து ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் இல்லை. நம்ம ரத்தத்தை உறிஞ்சுக்கும், தூக்கி போட்டுருவீங்க. அது பிளாஸ்டிக், காற்றோட்டம் கிடையாது. டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், கலரிங், பர்ஃப்யூம் இதெல்லாம் மற்ற பேடில் இருக்குது. இதால் சைடு எஃபெக்ட் வரும். பிசிஓடி ப்ராப்ளம், அப்புறம் இர்ரெகுலர் பீரியடு, நீர்க்கட்டிகள், இதெல்லாம் அந்த கெமிக்கலால் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கு மெடிசன் போகணும், டாக்டர்கிட்ட போகணும். இதெல்லாமே நமக்கு வந்து சஃபரிங் ஆகும். இப்போ நம்ம பேடு யூஸ் பண்ணும்போது இர்ரெகுலர் பீரியடோ இல்லை பிசிஓடி ப்ராப்ளமோ அதெல்லாம் வராது. கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அதனால் உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனையான் இருக்கிறதுனால லென்த்தி டைம் ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அப்போ காஸ்ட் வைஸ் வந்து அவங்க 3-4 பேடு எடுக்கிற பக்கம் நீங்கள் இதில் ஒரு 2 பேடு எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா பார்க்கும்போது வாங்கும்போது உங்களுக்கு அதிகமாக தெரியும். நீங்கள் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் பரவாயில்ல, ஃபெமினைன் தான் பரவாயில்ல. அப்போ பேண்டி லைனர் ரெகுலராக எடுக்கும் பொழுது அந்த 5 விஷயம் ஆனையான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின் அது அந்த பேண்டி லைனரில் இருக்குது. அதை ரெகுலராக யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய நல்லது நடக்குது. யூஸ் பண்ணவங்க சொல்கிற ரிசல்ட்டு, தைராய்டு கூட எங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரினல் இன்ஃபெக்ஷன் சரியாகுது. காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது, அது சரியாகுது. அப்போ பேண்டி லைனருங்கிறது பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி பீரியட்ஸ் நின்னவங்க, கர்ப்பப்பை எடுத்தவங்க, ஆண்கள், சிறுவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா காமன் டாய்லெட் வெளியில் வந்தால் காமன் டாய்லெட் தான் போவோம், அங்கே நீட்டாக இருக்காது. பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால பேண்டி லைனருங்கிறது டெய்லி யூஸ் பேட், அதை யூஸ் பண்ணிக்கலாம்.